ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, ஒரு வருஷத்தில் நம்ம 5 சவரன் நகை எடுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ காசு சேமிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நியூ இயர் வரப்போகுது. நம்ம எல்லாருமே நியூ இயர்லேருந்து புதுசாக ஒரு விஷயத்துக்காக தொடங்கணும்னு நினைப்போம். அப்படி 5 சவரன் ஒரு வருடத்துக்குள்ளே நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம எவ்வளோ காசு சேமிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இல்லை நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து புதுசாக நியூ இயர்லேருந்து புதுசாக ஒரு சீட்டு போடுறீங்கனாலும் எவ்வளோ போடலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இது ஒரு வருஷம் நம்ம இதுக்காக டைம் எடுத்துக்க போகிறோம். அதனால் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு கிராம் 7300 அப்படின்ற அளவுக்கு ஆனால் கூட நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். 5 சவரனுக்கு 40 கிராம் வருது. இப்போ 40 × 7300 நம்மளுக்கு 2,92,000 ரூபாய் நம்மளுக்கு நம்ம சேமிக்க வேண்டிய அமௌண்ட்டு. காயினாக எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நியூ இயர்லலாம் ஆஃபர் போடுவாங்க. நியூ இயர், பொங்கல் இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு காயினுக்கு 0% வேஸ்டேஜ் போடுவாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் கையில் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்தா போதும். இதுவே நீங்கள் நகையாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேதாரம் குறைஞ்சபட்சம் 18% அப்படின்னா கூட 52,560 ரூபா நீங்கள் அதுக்காக தனியாக சேமிக்கணும். அடுத்து 3% ஜிஎஸ்டி போட்டால் 8,760 ரூபா வருது. இந்த 2,92,000 அதோட இது எல்லாத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு 3,53,320 ரூபா தேவைப்படுது. இது நம்ம அமௌண்ட்டாக கையில் சேர்த்து ஒரு வருஷத்தில் நகை எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும். அடுத்து நகை சீட்டாக நீங்கள் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 25,000 அந்த மாதிரி போடும்போது 12 மாதம் கட்டும்போது நீங்கள் 3 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கிராம் 7,100 ரூபானா 3 கிராமுக்கு மேலே 3.5 கிராம் கிட்ட வரும். அப்படி உங்களுக்கு 7,300 அந்த மாதிரி ஆனாலும் கூட நீங்கள் ஈஸியாக 40 கிராம் அளவுக்கு நகை எடுத்துக்க முடியும். அதனால தான் நான் 25,000ன்றதையே போட்டிருக்கேன். இந்த சீட்டில் நீங்கள் நகை சீட்டு போடுறதுக்கு முன்னாடி அதில் இப்படி நம்ம நகை சீட்டு போட்டு எடுக்கும்போது நமக்கு நகைக்கு கொடுக்குற செய்கூலி, சேதாரம் இதெல்லாம் மிச்சமாகும். அந்த அமௌண்ட்டு கொடுக்கறது நம்மளுக்கு மிச்சமாகும். அடுத்து நீங்கள் இதை நல்லா விசாரிச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற கடையில், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கடையில், எந்த கடையில் செய்கூலி சேதாரமெல்லாம் கம்மியாக இருக்குது, நகையோட தரம் நல்லா இருக்குது, இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அந்த கடையில் சீட்டு போடுங்க. சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் நீங்கள் 40 கிராமுக்கு மேலேயே எடுக்க முடியும். நான் ஏன் 40 கிராமுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் உங்களுக்கு எப்படி 40 கிராமுக்கு மேலே சில்லற கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதோட நம்ம நமக்கு அந்த 40 கிராமுக்குள்ளே ஒரு டிசைன் பிடிக்கல, இல்லை மேற்கொண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த ஒரு டிசைன் பிடிச்சி நம்ம அந்த சின்ன ஒரு இதுக்காக விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக இந்த 40 கிராமுக்கு மேலே இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். அதனால தான் நான் 25,000 ரூபாய் சீட்டு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சீட்டு போட்டு எடுத்தால் நமக்கு அந்த செய்கூலி சேதாரமுக்கு கொடுக்குற காசு, ஒரு சில கடைகளில் ஜிஎஸ்டியும் சேர்த்து இந்த சீட்டில் நம்மளுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்றாங்க. ஆனால் மேக்ஸிமம் நிறைய கடைகளில் நம்ம ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். அதனால் நம்ம ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும்தான் கட்ட வேண்டி வருமே தவிர இந்த செய்கூலி சேதாரத்துக்கான காசு நம்ம கட்ட வேண்டி வராது. அதனால் நீங்கள் சீட்டாக போடுறீங்க அப்படின்னா 25,000 கட்டினா நம்மளுக்கு நம்ம அழகாக 5 பவுன் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.